Assalamu alaikum. Welcome back to Asha Home Kitchen. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டான யம்மியான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துப்போம். முதல்ல நான் 500 கிராம் பூண்டு எடுத்துருக்கேன். இப்போ அது நல்லா உரித்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் இருக்கணும், தண்ணி இருந்தால் ஊறுகாய் கெட்டுடும். இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை 3 பங்காக நம்ம பிரிச்சுப்போம். 3 பங்காக எடுத்து ஒரு பங்கு நம்ம அப்படியே போடுவோம், ஒரு பங்கு தட்டி போடுவோம். இப்போ நம்ம ஒரு பங்கை தட்டி எடுத்துருவோம். ரொம்ப தட்ட தேவையில்லை, நார்மலாக தட்டினா போதும். இப்போ தட்டி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி தட்டி எடுத்துப்போம். இப்போ ஒரு பேனில் நம்ம பட்டை மிளகாய் 4 போட்டுருக்கோம். இது காஷ்மீர் மிளகாய் தான். இந்த காஷ்மீர் மிளகாய் இதுக்கு வயிறு புண்ணாகாது, காரம் அதிகமாக இருக்காது, அதனால தான் கலர் நல்லா கொடுக்கும். அது கூட நார்மல் பட்டை மிளகாய் 4 ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும், எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு, வறுத்து எடுத்துப்போம். இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுருவோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நிறைய ஜீரகம் போட்டிருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இதில் நீங்கள் தாளிப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால தான் நான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பூண்டுக்கு இது போதும். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், வாசனை வந்தாச்சு. நல்லா பாருங்கள், நல்லா ரொம்ப கருகிடும். ரொம்ப விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம பட்டை மிளகாய் எல்லாம் வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் முதல்ல பட்டை மிளகாவை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா அது ஜீரகம் அரைஞ்சிரும், அதனால் இது அரையாது. அதனால் இப்போ இதை குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஜீரகம் வெந்தயம் கடுகு எல்லாத்தையும் வறுத்ததெல்லாம் அதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறை இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். இப்போ இன்னொரு பங்கு பூண்டு இருக்குல்ல, அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பங்கு முழு பூண்டு, ஒரு பங்கு தட்டி, ஒரு பங்கு பூண்டு அரைச்சி, இப்போ நான் அந்த மசாலாவில் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனும் 2 டீஸ்பூனு பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன், 100 கிராம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வயிறு ஒன்றும் செய்யாது, உடம்புக்கும் நல்லது. இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லெண்ணெய் சூடான பிறகு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிப்போம். ஏன்னா அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டதுனால இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க போதும். இப்போ தட்டி வச்சுருக்க பூண்டை அதில் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுப்போம். சிம்மில் வச்சுருங்க, ஸ்பீடாக வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ பொன்னிறமாக அப்படியே பொரிஞ்சிருச்சு. இப்போ முழு பூண்டை அதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ அதையும் ரொம்ப வதக்க தேவையில்லை, லேசாக வதக்குனா போதும். வதக்கின பிறகு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் அதில் ஆட் பண்ணிப்போம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்லா பொரிஞ்ச பிறகு பொரிஞ்சு எடுத்துகிட்டு கூட நீங்கள் மசாலா பொரிக்கலாம். நான் அந்த பேன்லேயே எல்லாத்தையும் ஓரமாக ஆக்கி விட்டுட்டு நடுவில் இந்த மசாலா போட்டுருவோம். மசாலா போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா வினிகர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, ஏன்னா கெடாமல் இருக்கிறதுக்காக தான் வினிகர் சேர்க்குறது. இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்குங்க போதும். இப்போ நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. வேக விட்டால் நீங்கள் 6 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நாள் வச்சு சாப்பிடக்கூடாது தான், கொஞ்சம் 6 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம எந்த கெமிக்கல் பொருளும் ஆட் பண்ணல. இப்போ நம்ம சூப்பரான பூண்டு ஊறுகாய் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப எனக்கே டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் பசங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இது என் ஹஸ்பண்டோட தம்பி பையனுக்கு தான், ஹாஸ்டலுக்கு போகிறாரு, அதனால் கேட்டிருந்தாரு. இதுக்காக தான் இந்த ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.